காதல்ல வந்து எனக்கு பாகுபாடு பார்க்கறதுக்கு எனக்கு தெரியல. அது எப்படி ஒரு உணர்வு சம்பந்தப்பட்டது, அது வந்து ஜெண்டர் சம்பந்தப்பட்டதா நான் கருதவே இல்லை. ஸோ அதனால இதற்கான விஷயங்களும் இனிவரும் காலங்களில் மாற்றம் ஏற்படும். எந்த அவங்கள ஒதுக்குறதோ, இந்த கல்யாணம்னா சேம் செக்ஸ் மேரேஜ்ல நம்ம ஒரு மாதிரி மூஞ்சி சுழிக்கிறதோ இதெல்லாம் இல்லாமல் இனிவரும் காலங்களில் எல்லாமே சரியாகும், எல்லாமே நியாயமான முறையில் மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை, இதில் ட்ரால் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இதெல்லாம் வந்து எவ்வளவோ காலமாக இருந்துகிட்டு இருக்கு. எவ்வளவோ காலமாக இருந்தாலும் இல்லைனாலும் இது உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம். இதை யாரும் வெளியில இருந்துட்டு ஒருத்தர் இவங்க ஏன் இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு கேள்வி கேட்கவே முடியாத விஷயம். ஏன்னா இது முழுக்க முழுக்க இமோஷனலான உணர்வு பூர்வமான விஷயம். அவங்களுக்கான காதலோ கல்யாணமோ யார் கூட இருக்காங்கன்னு விருப்பப்படுறதோ. ஸோ இதுல வந்து நம்ம ஒரு தேர்ட் பர்சனா இது என்ன உணர்வுனே தெரியாத ஒருத்தங்களா நம்ம வெறும் இன்ஸ்டாகிராமை பார்த்துட்டு ட்ரோல் பண்றதுல எதுவும் அர்த்தமே இல்லை. அரசுக்கு நம்ம ஒரு 15 கோரிக்கைகள் வச்சிருக்கோம். LGBTQ சார்பா வச்சிருக்காங்க. ஸோ எல்லாம் நியாயமான கோரிக்கைகள். இதை வந்து நம்ம தமிழ்நாடு அரசு கருத்துல கொண்டு என்ன செய்ய முடியுமோ, இவங்களுக்கு நியாயமா என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும் அப்படின்னு நான் ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன் நம்ம தமிழ்நாடு அரசு. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை.